I almost tried to convince myself to skip this. நான் நைட் ஃபுல்லாக ஒழுங்காக தூங்கலை. பிகாஸ் என்னோட சின்ன மனுஷி வந்து என்னை தூங்கவே விடல. ஸோ யூ கேன் சி ஐ எம் வெரி டயர்ட். அதனால எனக்கு ஜிம் வரலாம் ஓபி அடிச்சிடலாமான்னு நினைச்சேன். பட் சேலஞ்ச் சேலஞ்ச் இந்த மாதிரி டைம் தான் நம்ம கண்டிப்பாக ஜிம் வரணும். ஸோ இப்படி எப்படியாவது வந்துட்டேன் இங்க. இந்த டைம் இப்போ நமக்காக ஷோ அப் பண்ணி நான் வேற யாரும் ஷோ அப் பண்ணுவா. ஸோ ஆஃப் டு த ஒர்க் அவுட்ஸ். So this is me going from 60 kg to 54 kg in 90 days, and this is day 10. ஜிம் வந்து பிகாஸ் ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஃபீலிங் வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு இது வந்து என்னோட 2வது செஷன். இன்னையோட 2வது செஷன். நான் காலையில் எப்பயுமே வந்து ரன்னிங் பண்ணுவேன், ஏதாவது எனி ஃபார்ம் ஆஃப் கார்டியோ, அண்ட் ஈவினிங் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன் ஃபார் 1 hour. ஸோ ஆஃப்டர் த ஒர்க் அவுட்ஸ் இன்னைக்கு லெக் டேங்கிறதுனால வார்ம் அப்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு, ஏன்னா எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் வார்ம் அப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வார்ம் அப்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸான வெயிட்டட் ஸ்குவாட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட சின்ன மனுஷி ரொம்ப கிராங்கில் இருந்ததுனால ரொம்ப லேட்டாக வந்தேன். ஐ ஹாவ் டு ஹரி அப். ஜிம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் வந்து ஆர்டிஎல். ஸோ எனக்கு டைம் இல்லாததுனால நான் என்ன யோசிச்சேன்னா, வெயிட்ஸ் நிறையா வச்சு நம்ம ரெப்டேஷன்ஸ் கம்மியாக பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதான் நம்ம பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு ஹரி. க்ளோசிங் டைம் ஆகுது. ஸோ பாய். நாளைக்கு பார்க்கலாம்.